வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கௌஷி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நான் கும்புற ஆதிவிநாயகரையும் சிவருமானையும் வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவை நான் தொடங்குறேன். இந்த வீடியோவில் இன்னும் உங்களோட நான் கதைக்க போகிறேன்னு சொல்லி சொன்னால், ஒரே சொல்லுவேனல்லோ, அகலினை கொண்டு போய் நர்சரிக்கு விட்டு வரேன்னு சொல்லி இப்போவும் அகலினை கொண்டு போய் அவற்றை நர்சரியில் அங்கே பாருங்க விட்டுட்டு தான் வந்து இந்த பார்க்கில் இருந்து உங்களோட கதைக்கிறேன். அகலிய நர்சரிக்கு போகிறவர் நான் அவருக்கு காசு கட்டியா போகிறேனா அல்லது அவர் ஃப்ரீயாவா போகிறாருன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். யூகேயில் நர்சரின்னு சொல்கிறது நான் கதைக்க போகிறது 0 to 6 months இருந்து 3 years மட்டும். அவ்வளோ தான் நான் இப்போ கதைப்பேன். அகலியனுக்கு இப்போ தான் 2 வயசும் 10 மாதமும். அப்போ அவருக்கு ஸ்கூல் எல்லாம் அவருக்கு இப்போ அவர் நர்சரி போகிறார். ரிசப்ஷன் அடுத்த வருஷம் தான் போவார். அப்போ அவருக்கு அடுத்த வருஷம் போய்க்கலாம். அதை பற்றி டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 3 வயசு வரையும் என்ன நான் பே பண்ணுறேன்னா பே பண்ணலையா, மற்றது இங்கே எப்படி வேலைக்கு போகிற நாங்கள் பிள்ளைகளை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்ற பற்றி தான் எங்களோட கதைக்க போகிறேன். வாங்கோ கதைப்போம். அதுக்கு முதல்ல இந்த சேனலை புதுசாக பார்க்குறேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு லைக் தந்து கமெண்ட் தந்து மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். நான் நிறைய வீடியோக்கள் புதுசாக போகிறேன், நீங்களும் பார்க்கலாம். அப்போ தான் வாங்கோ இப்போ வீடியோவை பார்க்கலாம். வாங்கோ எல்லாரும். வாங்கோ நடந்து கதைப்பம். நான் அகலியனை அவர்கிட்ட 2 வயசுல இருந்து நான் விடத்து வாங்கிட்டேன். அப்படின்னா போன வருஷம் செப்டம்பர் மாதத்துலேருந்து தான் நான் அவரை இந்த டே நர்சரிக்கு விடுறேன். ஏன்னு சொல்லி சொன்னால், அவர் 2 வயசு மட்டும் அவர் அம்மா அப்பா மட்டும்தான் சொல்லுவார், பெருசாக கதைக்க மாட்டார். இந்த ஒரே ஒரு பிள்ளை தானே, இவர் தான் எனக்கு முதல் பிள்ளை. அப்போ நானும் இவர் 10 மாதம் இருக்கும் பொழுதே நான் வேலைக்கு போயிடுவேன். இவரை விட்டுட்டு வேலைக்கு போயிடுவேன். இவரும் நானும் தான் வீட்டில் இருக்கிறது. அப்போ விட்டுட்டு வேலைக்கு போயிடுவோம். அப்போ அதனால் நான் அந்த 2 வயசு இங்கே 1 வயசில் ஊசி போடுறது, அப்புறம் 2 வயசுலேயும் ஊசி போடுறது. 2 வயசுலேயும் கூப்பிட்டு செக் பண்ணுவேன், பிள்ளை எப்படி இருக்குது, ஓகேயா இருக்கா, வெயிட் இல்லாமல் எப்படி இருக்குது, அவருக்கு காது கேட்கலையா, எப்படி அவர் கதைக்கிறாரு, எவ்வளவு சென்டென்ஸ் கதைக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் இங்கே கூட கேர் பண்ணுவேன். அப்படித்தான் நான் 2 வயசு இதுக்கு போயக்குள்ளேயும் அகலியனை செக் பண்ணினவேன். அப்போ செக் பண்ணக்குள்ள அப்போ மிட்வை தான் சொன்னால், இவரை கொண்டு போய் நீங்கள் பிள்ளைகளோட பழக விட்டு அவர் நிறைய வேர்ட்ஸ் கதைப்பார். இப்போ 2 வயதில் 2 சென்டென்ஸு கிட்ட கதைக்கணும். இப்படி அவர் அம்மா தண்ணி வேணும், சாப்பாடு வேணுமென்றெல்லாம் கேட்பாரா அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்போ எப்படி ரொட்டீன் எல்லாம் பண்ணுவீங்கன்னா, அப்போ நான் சொன்னேன், நான் வளமையாகவே அவருக்கு காலமாக சாப்பாடு கொடுத்துருவேன், நான் மத்தியானம் சாப்பாடு கொடுத்துருவேன், நைட் சாப்பாடு கொடுத்துருவேன். அவர் கேட்க மாட்டார். பட் தண்ணி எல்லாத்தையும் நான் ரிங் பாட்டில்களில் ஊற்றி வச்சிருவேன். அவரை எடுத்து குடிப்பார், கொள்ளுவாருன்னு சொல்லிட்டேன். அப்போ அவ சொன்னா, சிச்சி அப்படிலாம் செய்யக்கூடாது, அவர் வந்து ஓப்பன் பண்ணி தர சொல்லி கேட்கணும், அவர்கிட்ட நீங்கள் அவர் அப்படி வந்து தரைக்குள்ளே நீங்கள் கொஸ்டின் நிறைய கேட்கணும், அப்போ தான் அவர் கதைக்க வலிக்கிடுவார், கொள்ளுவார், நிறைய அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டா. அப்போ சொன்னால் கொண்டே இப்படி நர்சரியிலையும் கொண்டே விடுங்கோ, பிள்ளைகளோட பழக கொள்ள, அப்போ தான் அவர் நல்லா கதைப்பார் கொள்ளுவாருன்னு சொல்லிட்டா. அப்போ சரின்னு சொல்லியண்டு நானும் அப்போ ஃபைன் பண்ணினேன், எங்கே நர்சரிக்கு விடலாமன்னு சொல்லியண்டு. அப்போ நர்சரிக்கு விடலாமன்னு ஃபைன் பண்ண, இங்கே எல்லாமே நாங்கள் காசு கட்டித்தான் விடணும். அப்போ நாங்கள் கவுன்சிலுக்கு அப்ளை பண்ணி பார்த்தோம். கவுன்சில் ஏதாவது ஃப்ரீயாக, இங்கே கவுன்சிலில் அப்ளை பண்ணினா நாங்கள் இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு 30 hours ஃப்ரீயாக தருவினோம் சொல்லியண்டு கேள்விப்பட்டுட்டு அப்போ கவுன்சிலில் அப்ளை பண்ணினோம். நாங்கள் அப்ளை பண்ணக்குள்ள அது 3 வயசுக்கு பிறகுதான் இவருக்கு ஃபுல் டைம் 30 hours ஃப்ரீ தருவினமா. நான் அப்படியே நடந்து வீட்டை வலிக்கிறேன். என்னென்னா, கவுன்சிலுக்கு அப்ளை பண்ணின்னு கவுன்சிலர் உங்களுக்கு ஒரு மெயில் பண்ணிச்சுது, இப்படி உங்களுக்கு நாங்கள் 30 hours ஃப்ரீ தாரோம், நீங்கள் 2 பேருமே ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் என்றபடியாக 3 வயசு 3+ பிறகு இவருக்கு 3+ இருந்து 4 years மட்டும் 30 hours ஃப்ரீ. இப்போ அங்காலே ஸ்கூல்கள் இங்கே ஃப்ரீ தானே, எஜுகேஷன் யூகே பொறுத்த மட்டுக்கும் ஃப்ரீ. நாங்கள்
படிக்கிற மட்டுக்குமே A-level படிக்க மட்டுக்குமே ஃப்ரீ தான் எடுக்கேஷன். அப்போ ஓகேன்னு சொல்லி அதுக்கு முதல்ல இது நான் போன வருஷம் கதை உங்களுக்கு சொல்கிறேன், 2023 கதை சொல்கிறேன். அப்போ அதுக்கு பிறகு அப்போ நாங்கள் இது என்னடா 30 hours ஃப்ரீ பெனிஃபிட்டில் இருந்தால் எங்களுக்கு 2 வயசுலேருந்து 3 வயசு மட்டும் 15 hours ஃப்ரீ வரும் பெனிஃபிட்டில் இருந்தால். நாங்கள் 2 பேருமே பெனிஃபிட்டில் இல்லை, 2 பேருமே ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறபடியாக எங்களுக்கு அந்த பெனிஃபிட் எடுக்க முடியாது. நாங்கள் அப்போ சரின்னு சொல்லிட்டு தொண்டை இருந்தது. அப்போ என்னடா செய்கிறேன், நிறைய டே நர்சரிகளை நாங்கள் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தோம். எங்கே நல்லா ஓகேன்னு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் அந்த லிட்டில் ஒலெக்ஸ் இருந்துச்சு. அப்போ அங்கே கொண்டே சேர்ப்போம்னு சொல்லின்னு ஒரு நாள் ஃபோன் அடித்து அப்பாயின்மெண்ட்டை வச்சுட்டு போய் கதைக்க அவை இப்படி என்னென்ன டீட்டெயில்ஸ் ½ hour 7:30 12:30 மட்டும் 35 pounds இருக்குது. வச்சு பாருங்கள், 35 pounds இந்தியா காசுக்கு ஒரு நாளைக்கு 3500 ரூபா. ஆனால் இது எங்கட ஸ்ரீலங்கன் மணிக்கு எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? நீங்களே கேட்டால் உங்களோட டபுள் மடங்கு 12,000 ரூபாய்க்கிட்ட வரும். 35 pound 12,000 ரூபா வரும் ஒரு நாளைக்கு ஃபீஸ். அப்போ ஃபுல் டே நீங்கள் விட போகிறீங்களா 7:30 to பின்னேரம் 6 o'clock மட்டும் விட போகிறீங்கன்னா 54 pounds சொல்லிச்சினேன். அப்போ எங்களுக்கு நாங்கள் ஃபுல் டைமே விடுவான். இப்போ கொஞ்சம் நேரம் போய் நின்றாலே எனக்கு காணும். ஆனால் 7:30 பிறகு கொண்டே விட இல்லை. ஏர்லியாக என்னது நான் வேலைக்கும் போகிறதில்ல, மார்னிங்கில் வீட்டு தான் நிற்கிறேன் நினைவு. அப்போ இவர் கதை கொண்டு 2 days மண்டேயும் டியூஸ்டேயும் எங்களால் அவ்வளோதான் பட்ஜெட் முடியும். இங்கே நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் வேலைக்கு போகிற ஆட்கள் கதைச்சு கொண்டு வந்தேன்னா ஒரு ஆட்கள் சிரிச்சு கொண்டு போய் நம்ம பல ஸ்டாப் பண்ணிடுறேன் கதையை. வேலைக்கு போகிற நீங்கள் இங்கே இப்போ யூகேக்கு நீங்கள் வர போகிறீங்க, படிக்க வர போகிறீங்க, அல்லது வேலைக்கு ஒர்க் விஷயமா வர்றீங்க அப்படின்னு சொல்ல இங்கே நிறைய டே கேர் இருக்குது. இங்கே கொண்டு உங்களோட பிள்ளைகளை கொண்டு போய் டே கேர்களில் விட்டுட்டு அவியல்ஸ் நான் வீட்டை போய் உங்களோட கதைக்கிறேன்னு. என்னென்னா இங்கே புல் வெட்டினம் அது ஒரே சத்தமாக இருக்கு. நான் கதைக்கிறது உங்களுக்கு கேட்காது. பாருங்க காட்டுறேன். புல்லு வெட்டுற மிஷின் கொண்டு வந்து புல்லு வெட்டினம், ரோட்டில் இருக்கிற புல்லுகள் எல்லாத்தையும் மிஷினால் வெட்டினோம். காட்டுறேன். இங்கே இந்த புல்லுகள் இருக்குல்ல, இதுகள் எல்லாத்தையும் இப்போ சம்மர் வலிக்கிட்டு தானே. அப்போ ரோட்டில் இருக்கிற புல்லுகள் எல்லாம் ரோட்டு எப்போவுமே நீட்டாக துப்புரவாக வடிவாக இருக்கணும்ன்றதுக்காக இந்த சைட் ஃபுல்லாக மரம்பளை திருப்பினம் தானே. அந்த மரத்தில் கீழே புல்லுகள் போட்டிருப்பினோம், நிலமாக இருக்காது பாருங்க. இந்த புல்லுகள் வெட்டி இருக்கணும் பாருங்க. இந்த புல்லுகளை ஃபுல்லாக செருக்க மட்டமாக வெட்டினோம். ஓகே, நானும் உங்களோட காய்ச்சி வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். வீட்டை போய் மிச்சத்தை தொடர்றேன்னா இந்த இருக்குங்கிற வீடு சரியா தான் எங்கட வீடு. உங்களுக்கு ஹவுஸ் டூர் ஒரு நாளைக்கு போடுறேன், மிச்சத்தை வீட்டை போய் தொடர்றேன். ஓகே வாங்க இப்போ கதைப்போ நான் வீட்டில் வந்துட்டேன், ரூமில் வந்துருக்கிறேன். என்ன சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிட்டேன்னா, வேலைக்கு நீங்கள் போகிறீங்க, இங்கே வேலை விஷயமா வாரீங்க அல்லது யூனிக்கு வாரீங்க, உங்களுக்கு குழந்தைகள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இங்கே பார்க்க யாரும் இல்லைன்னு இங்கே யோசிக்க தேவையில்லை. என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே நிறைய டே கேர்கள் இருக்குது. நீங்கள் அந்த டே கேர்கள் கொண்டு போய் உங்களோட பிள்ளைகளை கொண்டு போய் விட்டுட்டு நீங்கள் யூனிக்கு போனாலும் போகலாம். மார்னிங் ஜூனி என்ன, ஈவினிங் ஜூனி என்ன, நீங்கள் யூனிக்கு போயிட்டு வரலாம், வேலைக்கும் போயிட்டு வரலாம். ஆனால் என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம். இப்போ பாருங்களேன், 7:30 to 12:30 35 pounds சொன்னா ஃபுல் டேக்கு 54 pounds. இப்போ ஊர் காசுக்கு ஹாஃப் டேக்கு 3500 ஃபுல் டேக்கு 5400. அதுவே நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு கணக்கு சொல்கிறேன் நான். அதுவே 5 நாளும் நீங்கள் விட போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் கணக்கை பாருங்கள் இவ்வளோ போகுமானு. 35 pounds ஹாஃப் டேக்குண்டா 5 நாளைக்குமே அங்கே 150 poundsக்கு மேலே வருகுது. அப்போ 15,000 ரூபா ஒரு கிழமைக்கே வருகுது. அப்போ மாதம் எவ்வளோ வருமானு சொல்லிட்டுருவாங்க, 60,000 ரூபா மாதம் வரும். இப்போ இந்தியா காசுக்கு 60,000 ரூபா மாதம் வரும். அதுவே ஸ்ரீலங்கன் மணிக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு கிட்ட வரும். நர்சரிக்கு நீங்கள் டே நர்சரிக்கு உங்களோட குழந்தைகளை கொண்டு போய் விட்டுட்டு நீங்கள் போவீங்களா இருந்தா.
ஆனால் உங்களுக்கு அதை விட ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வேலைக்கு போய் இங்கே ஏர்ன் பண்ண முடியும். உங்களால் ஏர்ன் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக கொண்டு போய் விட்டுட்டு போகலாம். நான் மெயினாக விட்டது காரணம் வேலைக்கு போகிறதுக்கு இல்லை, இவர் கதைக்கணும். அகலியன் கதைக்க ஸ்டார்ட் பண்ணணும். உண்மையை சொல்ல போனால் நான் அங்கே கொண்டு போய் டே நர்சரியில் விட்டா பிறகு அகலியன் நிறைய வேர்ட்ஸுகள் வந்து மம்மி வாட்ஸ் திஸ், மம்மி கிவ் மீ, மம்மி வாட்டர் ப்ளீஸ், நிறைய சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ணி கதைக்க வலிக்கிட்டார் தெரியுமா உங்களுக்கு. அவரை கொண்டு போய் நான் போன வருஷம் தான் செப்டம்பர் கொண்டே விட்டேன் நான். இப்போ பாருங்க, இப்போ அவர் கொண்டே விட்டு அவருக்கு ஒரு அங்கே 3 மாதம், இங்கே 5 மாதம், 8 மாதம் தான். அந்த 8 மாதத்துலேயே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், நிறைய சென்டென்ஸ்கள் கதைக்க வழி கட்டிட்டார். மம்மி, டேடி, மாமா, வாட்டர், ஆப்பிள், ஏபிசிடி சாட் மட்டும் சொல்லுவார். மற்ற கலர்ஸ்ஃபுல்லாக சொல்லுவார். நம்பர்ஸ் 20 மட்டும் சொல்லுவார் தெரியுமா. நாங்கள் கேட்டால் சொல்லுவார். மற்றது ரைம்ஸ் எல்லாம் பாடுவார், எல்லாம் செய்வார். இப்போ நாங்கள் ஒரு பாயிண்ட் பண்ணி இது என்ன கலர் ரெண்டு கேட்டால் கூட சொல்லுவார். பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட். நான் காசை பார்த்து வீட்டை வச்சுருந்தா பிள்ளைய இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்காதுன்னா நான் மட்டும்தான். நான் மார்னிங்கில் பரபரப்பாக சமைப்பேன், ஈவினிங் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு சில நேரம் டிவியை போட்டு விடுவேன். அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற குறைவு. ஆனால் இப்போ நர்சரி ரொம்ப நிறைய பிள்ளைகள், டீச்சர்ஸ் மேலே நிறைய அவங்க நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ கொஞ்சம் ஓகே, நாங்கள் கொண்டு போய் விடுறதுக்கு வேர்த்தான். படிக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் ஓகே தானே. கலடிக்க பழக்குவினம், எல்லாம் முழு ஆக்டிவிட்டியும் பழக்குவினம். நப்பி நாங்கள் இப்போ நப்பியை மாற்றி அவருக்கு கக்கா வருது அது வருதுன்னு சொல்லவே எங்களுக்கு பழக்க கஷ்டமாக. நாங்கள் அது எல்லாமே பழக்கி விடுவினோம், சகலதும் பழக்கி விடுவேன். எங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டமோ என்னமோ தெரியல. இங்கே ஒவ்வொரு ஏப்ரல் லோக்கள் மாறும். அப்போ நாங்கள் ஆல்ரெடி கவுன்சில் அப்ளை பண்ணியிருந்தாங்க தானே. அவர்கிட்ட 3 வயசுக்கு பிறகு அவருக்கு 30 hours ஃப்ரீ வருமென்னு சொல்லி. ஏன்னா அப்போ நாங்கள் 3 வயசுக்கு பிறகு அவரை கொண்டு போய் 30 hours ஃப்ரீ தானே. அப்போ அதே இடத்துல விடலாம். இப்போ நாங்கள் விடுற டே நர்சரியே இங்கே 30 hours ஃப்ரீயும் அலோவ் பண்ணுவாங்க. அவையல் செய்வினம் 5 வயசு மட்டுமே தாங்கள் அந்த 30 hours ஃப்ரீக்கு வச்சிருப்பினம் பிள்ளைகளை. அப்போ சொல்லி வெயிட் பண்ணி கொண்டு இருக்க இப்போ இந்த வருஷம் 2024 ஏப்ரல் லோ கவர்மெண்ட் அறிவிச்சிச்சுது 2 வயசுக்கு பிறகு இருக்கிற வரைக்கும் 15 மணித்தியாலும் நாங்கள் ஃப்ரீ பண்ணுறோம். ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸுக்கு தான் நீங்களும் பிள்ளைகளை அனுப்பலாம்னு சொல்லிடுங்க. எங்களுக்கு சரியான ஹாப்பி. இப்போ அவர் இந்த ஏப்ரலில் இருந்து அகலியன் ஃப்ரீயாக போகிறார் 3 நாள். இப்போ நாங்கள் அந்த 15 hours இங்கே ஸ்கூலில் 5 hours தர்றோம்னு தாங்கள் சொல்லிச்சினோம். ஒரு நாளைக்கு 5 hours, அப்போ 3 நாளைக்கும் 15 மணித்தியாலம் ஓகேயா இருக்குமே. இப்போ ஆனால் நான் 7:30 to அவரை நாங்கள் 8:30, 9:30, 12, 9:30, 10:30, 8:30, 9:30, 10:30, 12:30, 12:30 மட்டும் 5 மணித்தியாலம் விடலாம். ஆனால் அவரை நான் அப்போ 5 மணிக்கு ஏர்லியாக கொண்டு போய் பிள்ளையை விடுவான்னு சொல்லி நான் அவரை கொண்டு போய் 8:30 இருந்து 9 o'clock விட்டுட்டு பிறகு 12:30 அவரை போய் எடுக்கிறது. இப்போ அவர் மண்டே, டியூஸ்டே அண்ட் வெனிஸ்டே போகிறாரு. இனி அவர் செப்டம்பரில் இருந்து நான் அவரை பிரைமரி ஸ்கூல், இங்கே பிரைமரி ஸ்கூலும் நர்சரியோட சேர்ந்த பிரைமரி ஸ்கூல் இருக்குது. 3 வயதுலேருந்து நீங்கள் 4 வயது மட்டும் நர்சரி படிச்சுட்டு பிறகு 4 வயது ரிசப்ஷன் போய் 5 வயது E1 போகலாம். இங்கே செப்டம்பருக்கு முதல் பிறந்த பிள்ளைகள் முந்தி படிப்பினம், செப்டம்பருக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் 6 வயசில் படிப்பினம். அது என்னென்னா அவங்க அந்த ஜனவரி மாதம் பிறந்த பிள்ளைகள் அந்த முந்தி ஒரு வகுப்பு படித்து ஊரில் அப்படித்தானே படிக்கிறது. அதே மாதிரி இங்கே செப்டம்பருக்கு அந்த சம்மர் விண்டர் பிள்ளைகள்னு சொல்லி இங்கே இருக்கு. சம்மரில் பிறந்த பிள்ளைகள் எல்லாருமே ஏர்லியாக படிப்பிடும். விண்டரில் பிறந்த பிள்ளைகள் ஒரு ஆண்டு குறைஞ்சி படிப்பிடும். அவைகளுக்கு ஒரு ஏஜாக இருக்கும், ஆனால் ஒரு ஆண்டு குறைஞ்சி படிப்பினம். அப்படியாண்டு இது இருக்குது. நான் உங்களுக்கு அவர் அகலியன் பிரைமரி ஸ்கூல் எப்படி நாங்கள் அப்ளை பண்ணினாங்க, அதுவும் நாங்கள் கவுன்சிலிங் மூலம் தான் அப்ளை பண்ணணும். அது என்ன மாதிரின்னு சொல்லி நாங்கள் இப்போ ப்ரொசஸிங் போய்கொண்டு இருக்குது. அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன். இதுதான் அகலியன் ஸ்கூல் போன கதை. அதனால தான் மெயினாக நான் அகலியனை ஸ்கூல் விட்டேன். நான் இங்கே நீங்கள் தாராளமாகவே 6 மாதத்தில் இருந்து 5 வயசு மட்டும் டே கேர்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு டே கேருக்கும் டிபெண்ட்.
நாங்கள் இப்போ விட்ட டே கேர் நான் என்னென்ன ப்ரைஸ்ன்னு தான் நான் சொன்னேன். நான் வேறு டே கேர்கள் எவ்வளோ காசு எடுப்பினோம்ன்றது கொஞ்சம் கூடலாம் குறையலாம், அது உங்களை பொறுத்தது. அதோட அவியல் சாப்பாடும் கொடுப்பிடுமா இன்க்ளூடிங் ஃபுட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். 35 பவுண்ட்ஸுக்கு அவையல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பினம், பிறகு 10 மணி போல் அவைய ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுப்பினம், பிறகு 11:30க்கு அவை டின்னர்னு சொல்லி சாப்பாடு கொடுப்பினம். அவை இங்கிலீஷ் சாப்பாடு தான், பாஸ்தாக்கள் அது இதுகள் பாயல் அதுகள் இதுகள், மற்றது இது டிசர்ட்டும் கொடுப்பினம். சாப்பாடு முடிஞ்சோன்னா கேக்குகள் யோகேட்டுகள் அப்படி கொடுப்பினோம். அது இன்க்ளூடிங் ஃபுட்டோட 35 பவுண்ட். ஓகே, எங்களுக்கு இன்க்ளூடிங் ஃபுட்டோட 35 பவுண்ட். நாங்கள் விரும்பினா நீங்கள் சாப்பாடு கொடுத்து விடலாம், இல்லாட்டி அவையில் கொடுக்குற சாப்பாடுலாம் கூட அங்கேயே விட்டுறது. ஏன்னா ஸ்கூல் வழியவும் இங்கே கேண்டீன்கள் இருக்குது. அப்போ அவங்க பிடிச்ச சாப்பாடுகள், நாங்கள் ஏசியன் சாப்பாடுகளை கொடுத்துருவோம் பார்க்க, அவை பிடிச்ச சாப்பாடுகளை சாப்பிட்டோம். வீட்டை நான் அவருக்கு சமைச்சு கொடுப்பேன், சாப்பிட்டு வரட்டும்னு சொல்லி அங்கேயே விட்டுறது, அவையே எல்லாம் கொடுப்பினோம். ஓகே, வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் இப்படியான உங்களுக்கு தகவல்கள் வேணுமென்னு சொல்லிச்சோன்னா இந்த சேனலை மறக்காமல் என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் தட்டி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய் பாய். நான் உங்கள் கௌஷி. தேங்க்யூ ஆல்.